தினம் வந்து நம்ம அனுசரிக்கிறோம். இதுக்கு வந்து பார்த்தோம்னா சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் ராமச்சந்திரன் சேலம் மேயர் அவர்களை வந்து சேலம் மலபார் கோல்டன் டைமண்ட் சார்பாக வரவேற்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹங்கர் டே, உலக பசி தினம். அதை அனுசரிக்கிறதுக்காக திரு ராமச்சந்திரன் சேலம் மேயர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவகுப்பு திரு பிரகாஷ் ஷோரூம் மேனேஜர் அவர்களை அழைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமது மலபார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பற்றி, அதில் நடக்கிற செயல்பாடுகள் பற்றி, அதோட டீட்டெயில்ஸ் வந்து பேசுறதுக்காக திரு பிரகாஷ் ஷோரூம் மேனேஜர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு தீம் மூலயமா, அதாவது ஒரு கருத்து பொருளுடன் நம்ம செயல்படுறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வளர்ந்து வரும் தாய்மார்கள் செழிக்கும் உலகம். வளர்ந்து வரும் தாய்மார்கள் செழிக்கும் உலகம். அதாவது என்ன பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பெண்கள் வந்து முன்னேற்றம் அடைஞ்சால் எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கும்ன்ற ஒரு கான்செப்டில் அவங்களுக்கு வந்து பசி மற்றும் சத்தான உணவு கிடைக்கிறதுக்கான வழிவகை செய்கிறது தான் இந்த தீமோட பொருள். வளர்ந்து வரும் தாய்மார்கள் செழிக்கும் உலகம் என்ற கருப்பொருளுடன் மலபார் குழுமத்தின் பணி மற்றும் செயல்பாடுடன் ஆழமாக எதிரொலிக்கிறது. இலக்கு ஊட்டச்சத்து மற்றும் கல்வி திட்டங்கள் மூலம் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் ஆதரவிப்பதன் மூலம் ஆரோக்கியமான நிலையான எதிர்காலத்தை நாங்கள் வளர்த்து வருகிறோம். இந்த உலக பசி தினத்தில் பட்டினி கிடக்காத உலகத்தை உருவாக்குவதற்கான எங்கள் அர்ப்பணிப்பை நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்துகிறோம். மேலும் ஒவ்வொரு தாயும் குழந்தையும் செழிக்க வாய்ப்பு உள்ளது. இதுதான் நம்ம மலபாரோட தீம். அதாவது மே 28 வந்து உலக பசி தினத்தை வந்து நம்ம அனுசரிக்கிறோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பாக பெண்கள் வந்து உலகம் முழுவதாக 100 கோடி பெண்களுக்கு மேலாக தினமும் வந்து பார்த்திங்கன்னா சத்தான உணவு மற்றும் அவங்களுக்கு வந்து உணவு கிடைக்கிறதில்ல. சரிங்களா? இது மூலயமா வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகள் வந்து வளர்ச்சி இல்லாமல் கல்வி அறிவில் வந்து சிறக்காமல் இருக்கிறாங்க. இது மூலயமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாடு வளர்ச்சி அடைகிறதுல சமூக பாதிப்பு மற்றும் நாடு பொருளாதாரத்திலும் இது பாதிப்படைகிறது. பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உலக அளவில் 42% டோட்டலாக வந்து இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் 42% வந்து சரியான ஊட்டச்சத்தான உணவு வந்து கிடைக்கிறதுல சிரமப்படுறாங்க. ஸோ இதையெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு முன்னெடுப்பாக வந்து மலபார் நம்ம வந்து ஹங்கர் ஃப்ரீ வேர்ல்டுன்றதை கொண்டு வந்திருக்கிறோம். இதில் வந்து பார்த்தோம்னா 2022 ஒரு சென்ஸ் ப்ரோக்ராம் வந்து பார்த்தோம்னா 121 நாடுகளில் வந்து பார்த்தோம்னா இந்தியா வந்து 107வது இடத்துல இருக்குது. இதில் எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அண்டை நாடான இலங்கை, பங்களாதேஷ், பாகிஸ்தான் இவங்களை விடவே நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ரிப்போர்ட் வந்து ரொம்ப டவுனாக தான் இருக்குது. இதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லை என்ன பண்ணோம் அப்படின்னா, உலக பசி தினத்தை வந்து நம்ம எல்லாம் ஆதரிக்கிறது மூலமாக இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலைக்கலாம். அதில் இதில் வந்து பார்த்தோம்னா மலபார் குரூப் இன்டர்வென்ஷன், இதில் நம்ம என்ன மலபார் வந்து இதில் என்ன செய்யுது, என்ன நம்ம இன்டர்வென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மலபார் குழுமம் அதன் மலபார் அறக்கட்டளை மூலமாக பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுகளை தீவிரமாக நிவர்த்தி செய்து வருகிறது. அதன் முன்முயற்சிகளை வளர்ந்து வரும் தாய்மார்கள் செழிக்கும் உலகம் என்ற கருப்பொருளுடன் இணைந்து வருகிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஆதரவாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பசியற்ற உலகத்தை அடைவதில் அவர்களின் முக்கிய பங்கை அங்கீகரிக்கிறது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா மலபாரோட குரூப் இன்டர்வென்ஷன். ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தோம்னா சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் நம்ம ஒவ்வொரு நாளாக பண்ணிகிட்ருக்கோம். இதில் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஷோரூமும் அவங்க தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நம்ம பசியற்ற வந்து ஆதரவற்ற குழந்தைகளுக்கு வந்து தினமும் வந்து 500 உணவுப் பொருட்கள் நம்ம சேலம் மலபார் கோல்டன் சார்பாக நம்ம வழங்குறோம்.
ஸோ இது டெய்லியுமே நடக்குது. இது நாம் வந்து பெருமை கொள்ளலாம். பட் இது வந்து நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்மியாயிடுச்சு அப்படின்னாக்க அந்த பசியற்ற ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கலாம். ஸோ இதில் வந்து ஹங்கர் ஃப்ரீ வேர்ல்ட் ப்ராஜெக்ட் மூலயமா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து 15 மாநிலங்கள் 70 நகரங்களில் தினமும் வந்து 41,000 உணவுப் பொட்டலம் வந்து மலபார் சார்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வந்து நம்ம வழங்கி வருகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹங்கர் ஃப்ரீ வேர்ல்ட், அடுத்து வந்து கிராண்ட்மா ஹவுஸ். இது வந்து பார்த்தோன்னா ஹைதராபாத் மற்றும் பெங்களூரில் வந்து 2 கிராண்ட்மா ஹவுஸ் வந்து கட்டியிருக்கிறோம். இதை வந்து பார்த்தோன்னா தெருக்கள் மற்றும் மறுவாழ்வு பெற்ற ஆதரவற்ற முதிய பெண்களுக்கு தங்குமிடம் மற்றும் பராமரிப்பை வழங்குகிறோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு தற்போதைய நிலவரப்படி 239 ஆதரவற்ற பெண்களுக்கு வந்து உணவளிக்கிறது மற்றும் அவங்கள வந்து பராமரிக்கிறது நம்ம செஞ்சுட்ருக்கோம். இந்த ஆண்டு குறிக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா 15 கோடி ரூபாய் செலவில் வந்து அடுத்த 6 நகரங்களில் வந்து விரிவுபடுத்தும் திட்டம் உள்ளது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ லேர்னிங் சென்டர்ஸ் 8 நகரங்களில் 80க்கும் மேற்பட்ட நுண்கற்றல் மையங்களை வந்து நடத்தி வருகிறோம். 4425 படிக்காத மற்றும் தெருக்களில் இருந்து கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியை வழங்குகிறோம். தனல் தயா மறுவாழ்வு அறக்கட்டளையின் செயல்பாட்டு ஆதரவுடன் இவர்களில் 3565 மாணவர்கள் அரசு பள்ளிகளில் முதன்மைப்படுத்தப்பட்டுள்ளனர். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் எஃபர்ட்ஸ். இது வந்து ஆரம்ப பள்ளிக்கு இந்தியாவில் உள்ள மத்திய உணவு திட்டம் போன்ற உணவு திட்டங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம். 3.6 மில்லியன் உணவு, அதாவது 36 லட்சம் உணவு வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளோம். இதன் முன்முயற்சிகளாக உடனடியாக பசி தணிப்பது மட்டுமல்லாமல் நீண்டகால ஊட்டச்சத்து, ஆரோக்கியம் மற்றும் கல்வி வாய்ப்புகளுக்கான நிலையான பாதைகளை உருவாக்குவதற்கான எங்கள் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது. தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் நல்வாழ்வில் உறுதி செய்வதன் மூலமாக மலபார் குழுமம் ஒரு பொறுப்பான நகைக்கடை என்ற எங்கள் வாக்குறுதியை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் பசியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பரந்த உலகளாவிய முயற்சியை பங்களிக்கிறது. இது நம்ம மலபார் சார்பாக நடைபெற்ற பசியை தீர்ப்பதற்கான வழியில் நாம் என்னென்ன செயல்பாடுகளை செஞ்சுருக்கோன்றதுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள். இதை அடுத்து வரும் காலகட்டங்களை இன்னும் அதிகப்படுத்தி இன்னும் விரிவுபடுத்தி மேலும் சிறப்பாக செயல்படுறதுக்கு நாம் எல்லாரும் உறுதிமொழி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து மலபார் குடும்பத்தோட உறுதிமொழி. எல்லோரும் நீங்கள் நின்றுலாம். உறுதிமொழி நீங்கள் பின்னாடி ஒவ்வொருத்தரும் கூட வந்து சொல்லலாம். இல்லாத உலகை நோக்கி பசி இல்லாத உலகை நோக்கி அயராது நான் உழைப்பேன். துன்பப்படும் எனது சகோதர சகோதரிகளுடன் நான் ஒற்றுமையுடன் துணை நின்று அவர்களின் நலன் மற்றும் நல்வாழ்வுக்காக அர்ப்பணிப்புடன் இருப்பேன். ஒத்துழைப்பு செயல்பாடு மற்றும் கருணையின் மூலம் இந்த நோக்கத்திற்காக அர்ப்பணித்தவர்களுக்கு ஆதரவளித்து பசியை ஒழிக்க பாடுபடுவேன். ஊட்டமளிக்கும் உலகத்திற்காக நமது முயற்சியில் நாம் ஒன்றாக மகிழ்ச்சியுடன் பங்கேற்று அனைவரின் திருப்தியையும் உறுதி செய்வோம். Out of speech also. அடுத்ததாக நம்ம சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் ராமச்சந்திரன் அவர்களை ஒரு சில வார்த்தைகளை பேச அழைக்கிறேன். எல்லோரும் வணக்கம். நான் உங்கள் அவர்களுடைய குடும்பத்தோடு செல்லணும்னு நினைச்சிட்டேன். அந்த முதல்ல என்னை பற்றி நான் அறிமுகப்படுத்தணும்னா சாதாரண விவசாய குடும்பத்தில் போனோம்னா என்னுடைய தலைவர், அதாவது ஒரு திராவிட தொழிலில் நான் உறுதியாக இருந்த காரணத்தினால எனக்கு இந்த வயசான பிறகு கூட இந்த ஒரு பதவியை வந்து தலைமை எனக்கு கொடுத்தது ஒரு சிறந்த முறையில் நான் பணியாற்றின காரணத்தினால இன்றைக்கும் எங்களுடைய தலைவர் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் மற்ற பெயர்களை விட என்னை வந்து ஒரு பெயர் என்னை பாராட்டு வேண்டிக்கிறாங்க இப்போ வரைக்கும். ஏன்னா உயர் அதிகாரிகள்லாம் எங்கள்கிட்ட வந்து சப்போர்ட் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம
சேலம் மக்களுக்காக நான் உழைச்சிருக்கேன். அந்த வகையிலே இன்னைக்கு இந்த மலபார் ஒரு இந்த நிறுவனம் வந்து சொன்னாங்க, நம்ம படித்ததை நம்ம கேட்கணும். அவங்க வந்து ஒரு லாபத்தை மட்டுமே எதிர்பார்த்துருந்தா இன்னைக்கு இந்த இடத்துல நான் வந்துருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி மக்கள் அவங்க சொன்னது பசி போக்குறது மட்டுமே தன்னுடைய கடமை இல்லாம ஆதரவற்ற குழந்தைகளை கூட தேடி பிடிச்சி படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்ததுன்னா அது வந்து சாதாரணமாக எடுக்க முடியாது. காரணம் பசியை போக்கிட்டா அதை அதோட முடிஞ்சு போயிடும். மக்கள் அந்த குழந்தைகள் வந்து எதிர்காலத்துக்கும் ஒரு படிக்கட்டுகளாக அவருடைய முயற்சி ரொம்பவுமே பாராட்டக்கூடியதாகவும், அதே நேரத்தில் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு சாதாரணமா எடுத்துக்க முடியாத அளவுக்கு வந்து அவங்க இன்னைக்கு தன்னுடைய லாபத்துல மற்றவங்களுக்கு உதவி செய்யறாங்க அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வரது வாய்ப்பு இல்லை. அது வந்து இந்த மனவார் கோவில் செய்யுதுன்னா உண்மையா பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. நீங்க சொன்னாரே இந்த மாதிரி பசியினால படிக்காம அதை வந்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தாயாக இருக்காருன்னா அவங்களுக்கு வந்து இந்த தலைவரை பொறுத்த வரைக்கும் காலை உணவு திட்டத்தை கொடுக்குறாரு. அது பத்தாது. அதை ஒரு உதவியை செஞ்சுக்கிட்டா கூட நீங்க உங்களுடைய நிறுவனம் வந்து எங்க தமிழ்நாட்டிலும் நீங்க நிறுவனம் வந்து உங்களுடைய எல்லா மாநிலத்திலையும் இருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. நீங்க ஒரு பல கோடி ரூபாய் செலவுல நீங்க வந்து செஞ்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுடைய தொண்டு மேலும் தொடர என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்து அடுத்த வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த நிகழ்வுக்காக ஒரு ஃப்ளாக் வந்து நம்ம வெளியே வந்து ஏறிட்டு நமக்கு அங்கர் ஃப்ரீ வேர்ல்டுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஃபுட்ஸ் வந்து வெளியே ரெடியாக இருக்குது. அந்த நிகழ்வு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்.